எத்தனையோ நடிகர்கள் வந்து இன்னைக்கு கோடிகள்ல சம்பாதிக்கிறாங்க. அவங்க இந்த மாரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள செய்றாங்களா அப்படின்னா, நிச்சயமா இல்ல. பல பேர் பல உதவிகள் செய்றாங்க. அந்த அந்த உதவிகள நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. அத நம்ம வரவேற்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாரி ஒரு அறக்கட்டளை அத தொடங்கி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷமா தொடர்ந்து நடத்துறார். இன்னைக்கு ஆரம்பிச்சேன், அடுத்த வருஷம் மூடிட்டேங்கிற மாரி இல்லாம தொடர்ந்து நடத்தினார். அது நடத்துறார். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அகரம்ல படிச்சவங்க தான் அத வந்து வழி நடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு செயின். அந்த செயின் மாரியான ஒரு விஷயத்த வந்து சூர்யா வந்து இன்னைக்கு உருவாக்கியிருக்காரு. நாளைக்கு வந்து அதாவது வந்து இது சூர்யாவுடைய காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இது ஒரு செயினா மாறிடுச்சு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள், நல்ல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறார் சூர்யா. ஸோ அவர் ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு நீட்டுக்கு எதிர்த்து ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்த வந்து நெறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கருத்த சொல்றதுக்கு சூர்யாவுக்கு உரிமை இல்லையா? இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். அந்த கருத்து அவர் சொன்னது, அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை கனெக்ட் பண்ணி அவருடைய படங்களை வந்து ஓட விடாம பண்றது, அவரோட படங்கள் ஒவ்வொரு படங்கள் வரும்போது விமர்சனங்கள் பண்றது, இதெல்லாம் ரொம்ப தவறு.